ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரவா கேசரி தான். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச், சர்க்கரை இல்லாமல் வெல்லம் வச்சு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்த்துடலாமா? நெய், ரவா, வெல்லம், முந்திரி, ஏலக்காய் இதை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் முந்திரி வறுக்கிறதுக்கும் ரவா வறுக்கிறதுக்கும் மட்டும்தான். இப்போ முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரி ரொம்பவும் இல்லாமல் ஒரு லைட் ப்ரௌன் வந்தால் போதும். அந்தளவு வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வேறு திராட்சை அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு முந்திரி மட்டும்தான் பிடிக்கும், அதனால் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ரவையும் நல்லா வறுத்துக்கலாம். ரவை ரொம்ப ப்ரௌன் ஆகாமல் ஒரு மைல்டாக கலர் சேஞ்ச் ஆகும், அந்த அளவு இருந்தால் போதும். நான் இந்த டம்ளரில் ரவை அளந்தேன். இதில் 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் நான் தண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் 3 டம்ளர் கூட வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு ரவை நல்லா எல்லாமே ஒன்றா தண்ணி அப்சர்வ் ஆகி மிக்ஸ் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இது கரையாது அப்படின்லாம் நினைக்க வேணாம், நல்லா கரைஞ்சிரும். பாகு வெல்லம்னு கேட்டு வாங்கிக்கோங்க, நல்லா கரைஞ்சிரும். இந்த மாதிரி வெல்லம் ரவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கரைஞ்சி இந்த கலர் வரும். இதுக்கு நம்ம ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. நேச்சுரலாகவே வெல்லம் போடுறதுனால சூப்பராக ஒரு கலரில் இருக்கும். இதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சா போதும். அதுக்குள்ளே ஏலக்காவும் நம்ம தூள் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம்லாம் இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா ரெடி ஆகிடும். இந்த டைமில் ஏலக்காய், அதுக்கப்புறமா நெய் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். நல்லா கலரி உள்ளே கட்டி இருக்கிற மாதிரி இருந்தால் உடச்சிக்கோங்க. அந்த மாதிரி இந்த கரண்டியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு நல்லா இலகா வரும். வெல்லம் போட்டதுனால ரவா கேசரி நல்லா உங்களுக்கு இலக்கமாக வரும். இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா இலக்கமாக வரும். நல்லா கலரிக்கோங்க நெய் ஆட் பண்ணி. நான் எங்களுக்கு தேவையான அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நெய் போதுமான அளவு நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். முந்திரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லாம்.